பிதாவே இவர்களை மன்னிங்க, தாங்கள் செய்கிறது என்று என்னதென்று அறியாமல் இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துவத்துல முக்கியமாக பாவ அறிக்கை என்பது நாம் பிதாவிடத்தில் செய்ய வேண்டிய ஒரு கடமையா இருக்கிறது. இன்றைக்கு ரோமன் கத்தோலிக்கில் போய் பார்க்கும் போது தாங்கள் பாவங்களை ஃபாதர் இடத்துல போய் இந்த காலத்தில் அறிக்கையிடுவார்கள். ஆனா எந்த ஒரு ஃபாதரால சொல்றதுனால எந்த ஒரு ஃபாதரோ உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பாவத்தை மன்னிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் பாவங்களை மன்னிக்க கூடியதா இருக்கிறது. இந்த முழு உலகத்தினுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து சுமக்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக கல்வாரி சிலுவிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறார். உங்களுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காக அவர் ஒரு பாவமும் செய்யாதிருந்த பொழுதும் அவர் சிலுவையில் அவர் பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் பாவங்கள் நீங்கள் அறிக்கையிடாமல் இருந்தால் நீங்கள் இன்னும் பாவத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவருக்கு உங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமாக மற்றும் சுகமாக இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். முக்கியமாக இந்த வாரத்தில் முழு உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்துவ மக்களும், விசேஷமாக அது ஆர்சியாக இருந்தாலும் சரி, சிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, பெண்டிகாஸ்டாக இருந்தாலும் சரி, எல்லா கிறிஸ்தவர்களும் என்ன நினைவு கூறுவார்கள் என்றால் இது ஒரு 40 நாட்கள் தவ காலம் என்று நினைவு கூறுவார்கள். இந்த தவ காலத்தில் முக்கியமாக தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனை நடத்துவதும் சிலுவை காரியங்களை குறித்து பேசுவதும், முக்கியமாக அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நான்வெஜ்ஜை சாப்பிடாமல் இந்த 40 நாட்களை கழித்து வருவார்கள். இது ஒவ்வொரு மதத்துக்கும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நம்ம கிறிஸ்துவத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த ஒரு காரியத்தை தான் நாம் நினைவு கூறுகிறோம். இதுதான் லெந்த் டேஸ்ன்னு சொல்வார்கள் ஆங்கிலத்தில், தமிழில் தவக்காலம் என்று நினைவு கூறுவார்கள். ஸோ இந்த தவக்காலத்தில் கூட இப்போ நம்ம கடைசி இன்னும் ஒரு 6 நாட்களில் ஒரு புனித வெள்ளிக்குள்ளையும் மற்றும் குட் ஃப்ரைடே என்று சொல்வார்கள் இங்கிலீஷில், அதை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையில் உயிர்த்தெழுந்த நன்னாள் என்று ஈஸ்டர் என்று சொல்வார்கள், உயிர்த்தெழுந்த திருநாள் என்று சொல்வார்கள். ஸோ இந்த காலத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறதுனால நம்முடைய ஊழியத்தில் ஆண்டவர் எனக்கு வழி நடத்தின பிரகாரம் இந்த 7 நாட்களும் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளை குறித்து உங்களுக்கு பேச இருக்கிறேன். சரிங்களா? நீங்கள் கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நீங்கள் கேளுங்க. இன்றைக்கு இந்த வீடியோ பார்க்கிற நீங்கள் நாளை தினத்தில் ஒரு வார்த்தையை பேச இருக்கிறேன். இப்படியாக 7 நாட்களும் மத்தியில் நான் பேச இருக்கிறேன். ஸோ இந்த வார்த்தை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்கும், முக்கியமாக இயேசு கிறிஸ்து கடைசியில் இந்த பேசின வார்த்தைகள் என்ன மகத்துவம் நிறைந்ததாக இருக்கிறது என்று உங்கள் மத்தியில் நான் பேச இருக்கிறேன். ஏன்னா ஒரு மனிதன் இறக்கும் பொழுது அவன் பேசுகிற கடைசி வார்த்தை தான் மிகவும் முக்கியமாக கருதுவார்கள். மரண வாக்கு மூலம் என்று சொல்வார்கள். அந்த மரணிக்கும் போது அவன் என்ன காரியத்தை சொல்லுகிறார்களோ அந்த காரியத்தை நீதிபதிகளும் அதை எடுத்துக்கொள்வார்கள். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் இந்த சரீரத்தில் அவர் மரிக்கிறதுக்கு முன்பதாக அவர் சில வார்த்தைகள் சிலுவையில் இருந்து பேசினார். அதுல முக்கியமா வேதாகமத்தில் ஒரு 7 வார்த்தை என்று போடப்பட்டிருக்கு. நாம் எடுத்துக்கொள்ள 7 வார்த்தை என்று. அந்த வார்த்தையில முதல் வார்த்தை தான் உங்கள் மத்தியில் நான் பேச இருக்கிறேன். கேட்க ஆயத்தமாக ஏதோ நீங்க என்னடா 7 வார்த்தை பேச இருக்கிறேன்னு சொல்லி நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இந்த வார்த்தையை நீங்கள் முழுவதுமாக கேட்கும்படியாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வேத புத்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் லூக்கா எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். முக்கியமாக இயேசு கிறிஸ்து சிறைப்பிடித்ததுக்கு அப்புறம் பிலாத்தினிடத்துல கொண்டு போறாங்க, ரோமர் அதிகார இடத்துல கொண்டு போறாங்க. ஆனா அந்த இடத்துல எல்லாம் எந்த ஒரு வார்த்தையை பேசினார் என்பது கூட பதிவு செய்யப்படவில்லை. அவர் 40 அடிகள் அடிக்கிறார்கள், அங்கேயும் எதுவும் பேசப்படவில்லை. மற்றும் அந்த கொல்கதா என்ற மலைக்கு இயேசு கிறிஸ்துவை சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறார்கள், அப்பையும் எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை. சிலுவையை சுமக்க முடியாதபடி அவர் கீழே விழுந்த பொழுதிலும் சிமியோன் என்ற ஒரு மனிதன் வந்து அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது கூட அவரும் எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை. சிலுவையில் அடிக்கிறார்கள், எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியமா இருக்கும். ஆனால் அதன் மத்தியிலும் கூட எந்த ஒரு காரியத்தை பேசினதா என்று வேதத்தில் படியவில்லை. ஆனால் சிலுவையில் தொங்கி மரணத்துக்கு மிகவும் சமீபமாய் இருக்கும்போது இயேசு
ஒரு வார்த்தையை பேசுகிறார். முதலாவது வார்த்தையை பேசுகிறார். அப்ப எல்லாரும் உற்று நோக்கிறார்கள். ஏன்னா கொல்கதா மலை என்பது அந்த எருசலேமில் இருக்கிற ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடமா கருதப்படும். ஏன்னா நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போனா கொல்கதா மலை என்று நம்ம ரொம்ப அதை மையப்படுத்துறோம். ஆனா அது ஊருக்கு ஒதுக்குப்புறமான இருக்கிற ஒரு இடம் தான், ஒரு மலை. அங்கிருந்து எல்லா மக்களும் அந்த வழியாக தான் போயிட்டு வருவார்கள். அப்போ சிலுவையில் அறையும் போது எல்லாரும் பார்க்கிறாங்க, ஓ இவன் தானே இயேசு கடவுள் என்று சொன்னா, இவன் தானே எவ்வளவு அற்புதம் செய்தா, இன்னைக்கு பத்தி அவனோட வாழ்க்கை எந்த நிலைமையில இருக்கிறது என்று எல்லாரும் ஏளனமா பேசுகிறார்கள். எல்லாரும் நினைக்கிறாங்க இவனுடைய மரணம் எப்படியா இருக்கும் என்று பார்த்து கொண்டிருக்காங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம் அந்த இடத்துல சிலுவையில் அறையப்படல, இயேசு கிறிஸ்துவோடு 2 கல்லர்களும் சிலுவையில் அறையப்பட்டால் என்று 3 நபர்கள் அந்த சிலுவையில காணப்படுகிறார்கள். அப்ப எல்லாரும் பார்க்கிற, முக்கியமா இங்க பிரசித்த பெற்ற ஒரு மனிதர் தான் பிரசித்த பெற்ற கடவுள் இயேசு கிறிஸ்து. அப்ப எல்லாரும் பார்க்கிறாங்க என்ன பண்ற, யூதர் எல்லாரும் பார்க்கறாங்க என்ன செய்ய போகிறாரு, எப்ப சாக போகிறார், என்ன நடக்க போகுது என்று எல்லாம் உற்று நோக்கும் போது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை பேசுகிறார். பிதாவே இவர்களை மன்னிங்க, பிதாவே இவர்களை மன்னிங்கும் என்று தேவனிடத்தில் அவர் ஜெபிக்கிற ஒரு காரியத்தை நாம் காண முடிகிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து இது வார்த்தையாக பேசல, இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் செய்கிறார். முக்கியமாக இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நான் மத்தியில் நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது அவர் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லுகிறார். அதில் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று இயேசு கிறிஸ்து ஜெபத்தில் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தையை சொல்கிறார். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒருவேளை நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பாவம் ஆண்டவருக்கு விரோதமாக செய்திருப்போம் என்றால், ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னியும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். இதை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் பாவ அறிக்கை ஜெபம் செய்கிறீர்களா? யோசித்து பாருங்க. நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மதத்தினர் ஒவ்வொரு விதமாக பாவ அறிக்கை செய்வார்கள். ஆனால் கிறிஸ்துவத்தில் முக்கியமாக பாவ அறிக்கை என்பது நாம் பிதாவினிடத்தில் செய்ய வேண்டிய ஒரு கடமையா இருக்கிறது. இன்றைக்கு ரோமன் கத்தோலிக்கில் போய் பார்க்கும் போது தாங்கள் பாவங்களை ஃபாதர் இடத்துல போய் இந்த காலத்தில் அறிக்கையிடுவார்கள். ஆனால் வேதத்தின் பிரகாரம் அது எந்த இடத்திலும் சொல்லப்பட்டதாய் காணப்படவில்லை. அவர்கள் போய் தாங்கள் செய்த பாவத்தை அந்த ஃபாதர் இடத்துல சொல்லும் போது ஒருவேளை அவர்கள் சரி கேட்டு ஆண்டவரிடத்தில் முறையிடல் என்று ஒரு நம்பிக்கை ரோமன் கத்தோலிக்கில் இருக்கிறது. ஆனா எந்த ஒரு ஃபாதரால சொல்றதுனால எந்த ஒரு ஃபாதரோ உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பாவத்தை மன்னிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் பாவங்களை மன்னிக்க கூடியதா இருக்கிறது. அப்போ இன்னைக்கு பார்க்கிற நீங்கள் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் செய்து கொண்டு வருகிற பாவமா இருந்தாலும் சரி, அல்லது செய்து முடித்த பாவங்களா இருந்தாலும் சரி, அல்லது பாவத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, முதலாவது நீங்கள் பாவ அறிக்கை ஜெபத்தை நீங்கள் செய்கிறாய் காணப்பட வேண்டும். நீங்கள் பாவம் இல்லை என்று சொன்னால் உங்களை நீங்கள் வஞ்சித்துக் கொள்கிறீர்கள் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்போ நீங்கள் ஜெபிக்கிறா இருக்கலாம், உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கலாம், உங்கள் குடும்பத்தின் நன்மைக்காக ஜெபிக்கலாம், தாய்க்காக தகப்பனுக்காக ஜெபிக்கலாம். ஆனால் ஜெபத்தில் செய்ய வேண்டிய ஒரு பிரதான கடமை, நீங்கள் உங்கள் பாவங்களுக்காக அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது உங்களுக்கு இரக்கம் காண்பிக்கப்படும். வேதம் சொல்லுகிறோ யோவான் புஸ்தகத்தில் 1 யோவான், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறணும் என்று சொல்லப்படுது. வேதம் என்ன சொல்லுனா, பாவங்களை மறைச்சினா உங்க வாழ்க்கை வாழ்வடைய மாட்டீங்க, அவைகளை அறிக்கை செய்து என்றைக்கு அதை விடுகிறீர்களோ அன்றைக்கு தான் நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் பாராட்ட முடியும் என்று வேதம் நம்ம கற்றுக் கொடுக்குது. உங்க பாவங்களை அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபிக்க உங்கள் இறுதி ஒப்பு கொடுக்கிறீர்களா? ஓகே, உங்கள் பாவங்கள் நீங்கள் அறிக்கையிடாமல் இருந்தால் நீங்கள் இன்னும் பாவத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவருக்கு உங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மையப்படுத்துகிறார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னொரு ஜெபத்தில் சொல்லுது, எங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் என்று. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து
ஒரு காரியத்தை செய்கிறார். பிதாவே இவர்களை மன்னிங்க, தாங்கள் செய்கிறது என்று என்னதென்று அறியாம இருக்கிறாங்க. ஒருவேளை நான் நினைக்கிறேன், இந்த முழு உலகத்தினுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து சுமக்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக கல்வாரி சிலுவிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறார். உங்களுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காக அவர் ஒரு பாவமும் செய்யாதிருந்த பொழுதிலும் அவர் சிலுவையில் அவரை பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. முழு உலகத்தின் பாவத்தை என்ன செய்கிறார்? அவர் சுமந்து மரிக்கும் தருவாயில் இருக்கும் போது அவர் சொல்லுகிறார். அப்ப என்னன்னா, இவர் ஒரு குற்றமற்றவராய் மாறிவிடுகிறார். இவர் குற்றமில்லாத ஒரு தேவன் தான். இவர் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. ஆனால் குற்றம் அற்றவராய் இல்லாத பொழுதிலும் குற்றம் உள்ளவராக அவர் அந்த சிலுவையில காணப்படுகிறார். அப்பொழுதுதான் இவருக்குள்ள நினைப்பு வருகிறது, ஒருவேளை என் வாழ்க்கையில இந்த பாவத்தை பிதாவை தேவன் அனுமதிச்சிருந்தாலும் இன்னைக்கு நான் எந்த நிலைமையில் இருக்கேன்னா, இன்னைக்கு என்ன சிலுவையில் அரைஞ்சாங்களே அந்த ஜனங்களும் பாவத்துக்காக நான் மன்னிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தை சொன்னார்ல, எங்கள் பாவங்களை நீ மன்னிக்கிறது, எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் சொல்ல போல. ஸோ இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த முழு உலகத்துடைய பாவத்தை பிதா மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். இவர்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் செஞ்சாங்களோ, இயேசு கிறிஸ்து விரோதமாக அடித்தார்கள், இயேசு கிறிஸ்து விரோதமாக துப்பினார்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக சிலுவையில் அவர் உடையை கிழித்து நிர்வாணம் படுத்தினார்கள், ஏளனமாக பேசினார்கள். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவர் பார்த்து சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னிங்க, பிதாவே இவர்களை மன்னிங்க என்று சிலுவையில் அவர் முதலாவது பேசுகிறார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கிறிஸ்துவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாவத்துக்காக அல்ல, முழு உலகத்துடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையிலையோ மற்றவங்களுடைய பாவத்துக்காக அவர் என்ன செய்கிறார்? பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், உங்கள் பாவங்கள் நீங்கள் அறிக்கிட்டால் மாத்திரம் போதாது, மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாக செய்கிற எந்த விதமான பாவங்களாக இருந்தாலும் அதை மன்னிக்கிற ஒரு இருதயம் உங்களுக்கு காணப்பட வேண்டும். ஸோ முதல் நாளில் உங்கள் இருதயத்தை நீங்கள் ஒருமுறை படித்துக் கொள்ளுங்கள். இதில் ஒரு காரியத்தை நீங்கள் ஒப்புக்கொடுங்க. இந்த தவ காலத்தில் இந்த இன்னும் 7 நாட்கள் இருக்கிறதுல அதுக்குள்ளாக இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செய்ய வேண்டியது, இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லுவார்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் மகிமைப்படுத்தி வந்திருக்கலாம். ஆனால் ஒரு தீர்மானம் எடுங்க, எனக்கு விரோதமாக யார் பாவம் செய்தார்களோ, எனக்கு விரோதமாக யார் எனக்கு பேசினார்களோ, என்னை நான் குற்றம் செய்யாத பொழுதும் என் குற்றத்தை கண்டு இவன் குற்றம் செய்திருப்பான், இவன் பாவம் செய்திருப்பான், உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாலோ அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி அவங்க பாவத்துங்களுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். உங்களை கர்த்தர் உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து கனப்படுத்த தேவனாக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய எனது ஜெபிக்காயத்தமாக கண்களை மூடி நாம் ஜெபிப்பாங்க. அன்புள்ள தகப்பனே, லூக்கா 23:34 சொல்லப்பட்ட பிதாவே இவர்களை மன்னிங்க, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிற இந்த வார்த்தை பிரகாரம் தகப்பனே, இயேசு கிறிஸ்து முழு உலகத்தினுடைய ஜனங்களுடைய பாவத்துக்காக அவர் மரிக்கும் பொழுது கூட வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக மற்றவங்களுடைய பாவத்தை இவர் மன்னிச்சார். இவருக்கு விரோதமாக யார் யாரெல்லாம் செஞ்சார்களோ அவர்களுடைய பாவங்களை பிதாவிடத்தில் மன்னித்தது போல நீங்க இயேசு கிறிஸ்துவை மன்னித்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த ஆண்டவரே கிறிஸ்துவத்தில் எந்த சபையை எந்த டினாமினேஷனை சார்ந்தவளாக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே மற்றவங்க குற்றம் செய்திருக்கிறாங்க, எனக்கு தீமை செய்திருக்கிறாங்க, என் கணவர் எனக்கு விரோதமாக காரியம் செய்திருக்கிறார், என் மனைவி எனக்கு விரோதமாக செய்திருக்கிறாங்க, என்னுடைய பிள்ளைகள் செய்திருக்கிறார்கள், நான் அவங்களை மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் இந்த முதல் வார்த்தை மூலமாக அவர்களை தொடுவீராக இயேசுவின் நாமத்தில். அவங்க உள்ளத்துக்குள்ள பேசுங்க ஆண்டவரே. யாரா இருந்தாலும் மன்னிக்க முடியாத சுபாவங்களா இருந்தாலும் அந்த மன்னிக்கிற இருதயத்தை கட்டளையிடுவீராகப்பா. கர்த்தர் மன்னித்து மனம் திரும்பும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த நாள் ஒரு மனம் திரும்புதல் ஆவினை கட்டளையிட போற கிருபைக்காக நன்றி. இந்த ஜெபத்தின் மூலமாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அந்த மனம் திரும்பாத இருக்கிற அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை விட்டு மன்னிக்க முடியாது இருக்கிற அந்த பாவத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்படும்படியே நாங்கள் ஜெபிக்கிறப்பா. நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீரே இந்த வார்த்தை மூலம் இடைபடுகிறாங்க இயேசு மூலம் கேட்கணும் சொல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். அன்பு தேவ ஜனங்களே, நிச்சயமாகவே இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து இன்னும் ஒரு 6 நாட்கள் மத்தியில் பேச இருக்கிறேன். நாளை தினத்தில் ஒரு வார்த்தை உங்கள் மத்தியில் பேச இருக்கேன். தொடர்ந்து 7 நாளும் 7 வார்த்தையை பேச இருக்கிற. தினந்தோறும் நீங்கள் பாருங்கள், மற்றவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவராக. இந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் ஜெபிச்சிங்களா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மற்றவர்கள் செய்த பாவத்தை நீங்கள் மன்னிச்சு பாருங்கள். கர்த்தர் உங்கள் பாவத்தை மன்னிப்பார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவராக. ஆமென்.